இன்னைக்கு நம்ம அப்கமிங் ஐபிஓஸ்ல ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வரப்போற ஐபிஓஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டைரக்டா வந்து கண்டென்ட்க்கு போயிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஐபிஓ ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ. ஏத்தர் எனர்ஜி நிறுவனத்தை பத்தி எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது நல்ல ஃபெமிலியரான நிறுவனம் தான். இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ல ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. இவங்க வந்து ஐபிஓக்கு போவதற்கான இனிஷியல் டாக்குமெண்ட்டான டிஆர்ஹெச்பியை வந்து கடந்த ஆண்டு 2024 செப்டம்பர் மாதமே வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிஆர்ஹெச்பியில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் ஹெச்எம்சிஎல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எம்சிஎல் நிறுவனம் என்ன, ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட். இவங்க அதாவது ஹீரோ மோட்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனி. அதில் இருக்கிற எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம செப்டம்பர் மாதமே அந்த அவங்க டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருந்தப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம அப்கமிங் ஐபிஎஸ்ல ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட வரப்போகிற ஐபிஎஸ்ல இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ எதுக்கு நம்ம இதை மென்ஷன் பண்ண போகிறோம்னா, இந்த ஐபிஓ வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதாவது ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து இஷ்யூக்கு ஓப்பன் ஆக போகிறதா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த ஹெச்எம்சிஎல் அதாவது ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெடோட ஷேர்ஸை வந்து வாங்கணும். இந்த ஹீரோ மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3790 ரேஞ்சில் வந்து தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஏத்தர் ஐபிஓவில் வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண சொல்லி விரும்புறீங்கன்னா, இந்த ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெடோட ஷேர்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அவங்க வந்து எனி டைம் வந்து ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க இந்த ஐபிஓ வரக்கான வாய்ப்பு இருக்கிறனால அவங்க வந்து சீக்கிரமாக வந்து ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டால் அப்ளை பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெடோட ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. செகண்ட் ஐபிஓ தேவ் ஆக்ஸலரேட்டர் ஐபிஓ. இவங்க இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்க்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு சிட்டியில் வந்து அவங்களோட நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கு சில ஆஃபீஸ் செட்டப்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நீங்கள் ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான கேபினோட வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா இவங்க வந்து அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆஃபீஸ் செட்டப்பாக வந்து இவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் தான் இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸ் மாடல். இவங்க வந்து ஐபிஓக்கான இனிஷியல் பேப்பரான டிஆர்ஹெச்பி வந்து ஏப்ரல் 1, 2025 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க செபிக்கு. பட் ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் இயரே வந்து இவங்களோட டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்ஹெச்பி வந்து 2024 அக்டோபர்லேயே வந்து டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஏப்ரல் 1 வந்து எகைன் வந்து இவங்க டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2.75 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ஐபிஓ மூலமாக இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனியான தேவ் இன்ஃபோடெக் அதாவது தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட் ஆல்ரெடி வந்து எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. 111 ரூபா ரேஞ்சில் வந்து தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தோட ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்கி ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தேவ் ஆக்ஸலரேட்டர் லிமிடெட் ஐபிஓவில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். தேர்ட் ஐபிஓ கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஐபிஓ. இவங்க 2 வீலர் மற்றும் 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஃபேமஸான ஆம்பியர் பிராண்ட் வந்து இந்த நிறுவனத்தோடது தான். இவங்க ஆம்பியர் பிராண்டோட 2 வீலர்ஸும் அது போக வந்து கமர்ஷியல் பர்பஸஸ்க்கான 3 வீலர் ஆட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட 2 வீலர் மற்றும் 3 வீலர்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இவங்களோட பேரண்ட் கம்பெனி கிரீவ்ஸ் காட்டன் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 195 ரூபா ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2024 டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செபிக்கு டிஆர்ஹெச்பியை சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த டிஆர்ஹெச்பியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எலிஜிபிள் கிரீவ்ஸ் காட்டனோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவில் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து 1000 கோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போத் வந்து ஃப்ரெஷ் மற்றும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவும் வந்துட்டு 2 இஷ்யூவும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தற்போது சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து இஷ்யூக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்கிறனால இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்கன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனியான கிரீவ்ஸ் காட்டன் ஷேர்ஸை வந்து தற்போது வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்த 3 ஐபிஓஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஆர்ஹெச்பியில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டா இந்த 3 ஐபிஓஸ்லையுமே இருக்குது. இதுக்கு ரெக்கார்ட் டேட் என்ன, அதாவது லாஸ்ட் டேட் என்ன, எப்போ வந்து எலிஜிபிள் ஆகும் ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா அவங்க என்னைக்கு அந்த செபிக்கு ஆர்ஹெச்பி சப்மிட் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கு மினிமம் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். மினிமம் வந்து ஒரு ஷேர் வந்து வைத்திருந்தாலே போதும். நீங்கள் பேரண்ட் கம்பெனியில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிருவீங்க. டிஆர்ஹெச்பினா என்ன, ஆர்ஹெச்பினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதோட லிங்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் டேஸில் நிறைய நல்ல ஐபிஓஸ் வரப்போகுது. அதே மாதிரி ஐபிஓஸ் வித் ஷேர் ஹோல்டர் கோட்டாவோட நிறைய ஐபிஓஸும் வரப்போகுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.